இருக்கிற வசனம் அப்படியே நிறைவேறட்டும். ஆசீர்வதிக்கிறேன், பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேலூயா. சின்ன பிள்ளை ஊழியத்துக்கு போடுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் தேவ பிள்ளைகள் ஒன்றாய் கூடி வருகிற இடங்களிலே தேவன் மகிழ்ச்சியாய் இறங்கி இருக்கிறார். ஆமென். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை போல வேற யார் மேலேயுமே வச்சில்ல. தூதர்கள் மேல கூட அவ்வளவு அன்பு கிடையாது. ஏன்னா அவர்கள்லாம் அவரை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. நீங்க அவரை பார்க்காம அவ்வளவு விசுவாசத்தை வைத்து அவரை தேடுறதுனால உங்களை கர்த்தர் அவ்வளவு நேசிக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பில் பூரணம் உள்ளவர். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நாளிலும் உங்களோட பேச வேண்டும் என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து பேசணும் போவாஸ் பத்தி நினைச்சேன். ஆனா ஆண்டவர் வேறு ஒரு வசனத்தின் பக்கம் என் கவனத்தை திருப்பி, இனிமே கொஞ்சம் உன் ஜனங்களை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நீ நகற்று அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நின்றுடவே கூடாது, நிற்கவே கூடாது, பின்னாடியும் திரும்பி பார்க்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பாவது என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சிங்கன்னா சத்துரு ஓடிடுவான். ஆமேன் சொல்லுங்க. இவன் முன்னேற தொடங்கிட்டான், இனிமே இவங்கிட்ட என் வேலையை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அதனால தான் நீங்க தேங்கின நிலையில இருக்க. ஓடுகிற தண்ணியில நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. தேங்கின தண்ணி நாத்தடிச்சிடும். ஒரு ஸ்டெப்பாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்யற பிசினஸ்ல, உங்க தொழில்ல, உங்க ப்ரமோஷன்ல ஒரு ஸ்டெப்பாவது உங்க ஞானத்தை என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு எழுதி கொள்ளுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எவ்வளவு நேரம் பேச முடியுமோ பேசுற நேரம் இருக்கிற வரைக்கும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 24 நான் வாசிக்கிறேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகுகிற யெகோவா தேவனே, இந்த ஜனங்களை உமக்கென்று தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து உலக மக்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி இவர்களை ஆசீர்வதி. வானம் திறக்கப்படுவதாக. வார்த்தை உம்முடையது. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியில யாருமே இல்லை. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நம்ம பக்கத்துல கடவுள் ஆராதிக்கிற பெரிய ஜாதி இந்த உலகத்துல இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க, இந்த ஜனத்து மேல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான, ஒரு அபூர்வமான, ஒரு விசேஷமான வாழ்க்கை. நிறைய பேருக்கு இது தெரியவதே இல்லை. பாருங்க, நீங்க பெயர் கிறிஸ்துவ சபைக்கு போகிறவங்க இல்ல. ஏதோ ஒரு கலைக்கு போனோம், பூசை வச்சாரு, ஐயரு பூசையை பார்த்துட்டு வந்துட்டோம், மெழுகுவத்தி ஆத்துனாங்க, சாம்பிராணி காட்டினாரு, இல்லைன்னா போனாரு, கண்ணை முடிக்கின்னு இன்னமும் பேசினாருங்க. நேற்று ஒரு மீட்டிங் பாருங்க, போன பாருங்க, 1.25 மணி நேரம் பேசினார். கீழே யோசிக்கிறான் அவர் என்ன பேசினாருன்னுட்டு. எனக்கே புரியலன்னா ஜனங்க நிலைமையை பார்த்துக்கங்க. நீங்க பெயர் கிறிஸ்துவ சபைக்கு போறவங்க இல்ல, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க. ஆண்டவரை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், பிரத்யட்சமா இடைபடுகிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிற இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க யார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உலகத்தின் கையிலிருந்து, பாவத்தின் கையிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளை விட்டு நீக்குவதற்கு அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த விக்கிரகத்தை விட்டு வர, பிசாசின் கையிலிருந்து உங்களுக்கு சுலபமா யாரோ சொன்னாங்க வந்துட்டீங்க. ஆனா அந்த ஆவிகளோட பின்புறத்துல உங்கள் மேல் செயல்படாதபடி அவர்கள் யுத்தம் பண்ணி தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் கண்மணி போல காத்து வைத்திருக்கிறார். உங்களை ஒரு சத்துரு தொடாதபடி உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறார். இன்னொன்னு சொல்லட்டுமா, உங்க இருதயத்துல அவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தில் நம்மளை படுக்க வச்சிருக்கிறார். இருதயத்தின் மேல முத்து மாதிரி வச்சிருக்கிறாருங்க. அதாங்க கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எகிப்தின் ஜனம் என்பது உலகத்தினுடைய ஜனங்களுக்கு அடையாளம். பார்வோன் என்பவன் பிசாசுக்கு அடையாளம். இங்கே மோசே சொல்கிறார், உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உலக பிரகாரமாய் ரட்சிக்கப்படாத உறவுகள், உங்களோட பழகுகிற நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தார் எல்லாரை விட கர்த்தர் உங்களை விசேஷமானவராய் கை நல்லா தட்டி சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலக ஜனத்திடத்தில், எகிப்தியர் இடத்துல பணம் இருந்தது, பொன்னு இருந்தது, வெள்ளி இருந்தது. தேவ ஜனத்தில் ஒண்ணுமே இல்லை, அவர்கள் அடிமைதான். ஆனால் அவர்களுடைய கர்த்தர் இருந்தார், அவர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, அவர்கள் மேல கர்த்தருடைய அழைப்பு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் கையில ஒண்ணு இல்ல, எதிர்காலம் என்னன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், என் மேல அபிஷேகம் இருக்கிறது, என் மேல அழைப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் மேல என்னை அழைத்த கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமெனா, அல்லேலூயா. நீங்க அழைப்பை பெற்ற ஜனம். ஆமென். அவங்கிட்ட வீடு இருக்குது, பொண்ணு இருக்குது, கார் இருக்குது, உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு பயப்படாத. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த காற்றை உண்டாக்கினவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்ட, அவர் உங்கூட. ஆமென், அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அந்த ஜனத்தின் மேல வந்த 10 வாதைய பார்வோன் என்கிற பிசாசால தடுக்க முடியல. ஆனால் இவர்கள் இருந்த கோசேன் நாட்டில ஒரே ஒரு வாதை வராதபடி, ஒரு வண்டு வராதபடி, ஒரு தவளை வராதபடி, நான் சொல்றேன், பிசாசு தோத்து போனவன். ஆமென் சொல்லுங்க, அவன் தோத்து போனவன். உன் ஜனத்தின் மேல வாத வரும்னு சொன்னார் இல்ல, உனக்கு வல்லமை இருந்தா அனுப்ப வேண்டியதானே. என் தேவன் சொன்னார்னா சொன்னதா அவர் செய்ய நினைத்தது. ஆமெனே சொல்லுங்க, தடுக்கவே முடியல பாருங்க. அல்லேலூயா. தேவ ஜனத்தின் மீது அந்த வாதையினுடைய சாயல் கூட உண்டாவலங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கூட தேவ ஜனத்துக்கு தெரியல. இது பாட்டு கறி வாங்கி வந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்குது. அங்க எகிப்தின் வீட்டுல பேனு மூக்குள்ள நுழைதான். பேனு தலையில இருந்தாலே பிடிக்காது பாருங்க. நான் ஒரு ட்ரெயின்ல ஏறணும் பாருங்க, ஒரு மலையாள பொம்பளையா என்னன்னு தெரியல, அந்த மலையாளிக்கு கோச்சிக்கு பாருங்க, தலையை பானு விரிச்சு போட்டுக்கின்னு ட்ரெயின்ல போயின்னு இருந்தது பாருங்க. வெள்ளை கலர்ல வேற புடவை கட்டி இருந்தது, பேனாமே இது தலை குளிச்சுட்டு வந்து பொழுது. நானும் அந்த, எனக்கு உண்மையிலே பேனுனாலே பிடிக்காது. இது வரைக்கும் என் பொண்ணாட்டினாலே பேனை பார்த்தது இல்லை. என் பிள்ளை பேன் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்க வீட்டில் எல்லாம் பேனு நொசுக்கு 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 அந்த இடத்தையும் கடற்கரன்னு ஆக்கி வச்சிருக்கோங்க. ரொம்ப நீச்சி நாத்தடிக்காங்க, போனாலே திட்டுவேன் எல்லாரையும். நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு இறங்கி போயிட்டேன். பேனு தலையில இருந்தாலே பிடிக்காது, பேன் இப்ப மூக்குல இருக்குது. யாருக்கு? பார்வோனுக்கும் எகிப்தின் ஜனத்துக்கும். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? பேனுடைய அடையாளம் கூட தெரியாம, தவளையின் அடையாளம் கூட தெரியாம அங்கே என் தேவன் யார் தெரியுமா? உங்களை விசேஷப்படுத்தி, இல்லைன்னா கொரோனால தூக்கி இருப்பார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உங்க அழைப்பு தெரியணும், உங்க மேல உள்ள அபிஷேகம் உங்களுக்கு புரியணும். நாம் ஆமேன், அந்த மகிமை எனக்குள்ள இருக்குது, அந்த மகிமையை கொண்டு நம்ம உயரணும். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. ஆமேன். நம்ம மேல இருக்க மகிமை நம்மளை உயர வைக்குங்க. நம்ம தேவன் யார், நம்ம வல்லமை எப்படிப்பட்டது, நாம் என்னக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு தேவ பிள்ளை தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம நீங்களே எகிப்தின் ஜனம் மாதிரியே பேனு வச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் விசேஷமா, கொஞ்சம் என் மேல இருக்கிற அனைட்டிங் என்ன, என் அழைப்பு என்ன, என்ன தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டார், இவ்வளோ ஜனத்தை விட்டுட்டு என்ன மாத்திரம் தெரிந்துக்கிட்டார்னா, என் குடும்பத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டார்னா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பியை தெரிஞ்சுக்கல, என் கூட இருக்கிற வேலை செய்யறவனை தெரிஞ்சுக்கல, என்னை தெரிந்து கொண்டார் என்றால் என்னை ஒரு விசேஷப்படுத்துவதற்காய் தேவன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிமை புரியணும். ஆமேன். அறியாததுனால தேவ ஜனங்கள் என்ன ஆவறாங்களா? என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். உங்களுக்கு தெரியல யாரு ஆண்டவர்னு இன்னும் வரைக்கும் புரியல பாருங்க. சில எல்லாம் பாருங்க, இடத்துக்கு போனாலும் மசூதியை பார்த்தா கும்பிட்டுக்கிறான், கோயிலை பார்த்தா சுக்கு சுக்கு போட்டுக்கிறான். கிறிஸ்டின் சொல்றேன் நான். எந்த சிலுவையை பார்த்தாலும் போடுறான், டகால் டகால். அவன் போடலாம், நீங்க போடலாமா? ஆமீனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஏங்க, ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் பதவி வாங்கி கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாருங்க. அந்த கலெக்டர் பியூன் மாதிரி நடந்துப்பாரா? பியூன் மாதிரி வாசல் நின்று யார் வந்துக்கிறீங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரா? நீங்கள நான் கலெக்டரை விட மேலானவங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு எஜமா இருக்கிறான் வீட்டுக்கு, அந்த எஜமா அடிமையை பாரி போய் புல்லு வெட்டி கொத்தி தண்ணி ஊத்துவானா? ஆளு வச்சிருக்கிறான் எஜமான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார், பிரதர் ரவிச்சந்திரன் வச்சிருக்கிறார். அவர் போய் அந்த ஆசிட் உள்ள கையை விட்டு அலுமினியம் எடுப்பாரா? வேலைக்கு ஆளை வச்சிருக்கிறார். நீங்கள நான் யார் தெரியுமா? ராஜாவுடைய பிள்ளைகள், அவருடைய அபிஷேகம். அதனால தான் சொல்லுவேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய சாயல்கள் ஒன்று கூட தேவ ஜனத்தின் மேல என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. சொல்றான் பாருங்க. ஆமா, இந்த தேசத்துல ஒரு விசேஷமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க. நீங்க அரசாளுற ஜனத்துல அந்த ஜனங்களுடைய செய்கைகள் எல்லாம் விகற்பமா இருக்கிறதா. என்னப்பா பண்றாங்க? கோகுலாஷ்டமி வந்தா கோலம் போட மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க.
ஆயுத பூஜைக்கு குளி கூட மாட்டான் ஆளு. அல்லேலூயாவா சொல்லுங்க. நம்மளும் பாருங்களேன், சில ஆயுத பூஜை அவன் கொண்டாடுறான், நம்மளும் கொஞ்சம் கழுவி என்ன பண்றோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டுருவோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பயம். ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் இருந்தான் பாருங்க, ஆயுத பூஜைக்கு போய் மொத்த லாரிக்கும் போயிட்டு பூசணிக்கால மெழுகு வச்சு சுத்துவான் பாருங்க. ஏப்பா, அதாவது நம்ம ஆளுங்க அறிவு மாதிரி அன்னைக்கு தான் போடணுமா பூஜை. பூசணிக்கால என்ன வச்சு சுத்துறாரு, அது நிக்காது இல்ல, ஒரு ஓட்டை போட்டு மெழுகு வச்சு சொருவுறது உள்ள. இதே சீனாக்காரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, தூக்கின்னு போயிடுவான் விஞ்ஞான கூடத்துக்கு. அவன் சொல்றான், ஆமான் ஒரு ஜனம் இருக்குது, பொட்டு வைக்க மாட்டு, பூ வைக்க மாட்டேந்து, தேங்காய் உடைக்க மாட்டேந்து, கழுத்துல தாலியை கட்டி பிடிச்சி, அது ஒரு விகற்பமா இருக்குது. என்னப்பா பண்ணுது, எப்ப பாரு இயேசுவின் ரத்தம் ஜெயம், எப்ப பாரு சோத்திரம், எப்ப பாரு அல்லேலூயா. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்களா நடக்கணுங்க. ரோமர் 8:14 இருந்து வாசி பாத்தீங்கன்னா நாம் யாருன்னு வேசனம் சொல்லுது. வாசிங்க ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்ப நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கையை தட்டி சொல்லுங்க. கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை கொண்டே, ஆவியை கொடுத்துட்டம்பா, அந்த ஆவியை சொல்லுது நீ தேவனுடைய பிள்ளை என்று. ஆமென் சொல்லுங்களேன். முதலமைச்சரோட பையன் கிளாரட் ஸ்கூல்ல படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. கிளாரட்ல படிக்கிறாருன்னா எல்கேஜில இருந்து +2 படிக்கிற வரைக்கும் அத்தனை டீச்சர் முதல் பிரின்சிபல் வரைக்கும் என்ன தெரியும்னா இவர் முதலமைச்சர் பையன் தெரியும். ஒருவேளை அவர் வேணா தன்னை முதலமைச்சர் பையன் காட்டிக்காம இருக்கலாம், ஆனா அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா தெரியும், ஒரு பிரதமர் பையன் படிக்கிறார்னா எங்க ஸ்கூல்ல பிரதமர் படிக்கிறான். நான் சொல்லட்டுமா, இந்த ஏஎன்எஸ் நகர்ல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க, நடுக்குத்தைகளை கர்த்தரோட பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து அறிகிற நாட்கள் வரப்போது. உங்கள் வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று அவர் உங்களை ஜெபிக்க அழைக்க போறாங்க. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் யாத்திராகமம் 33:16 அந்த மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறார்? யாத்திராகமம் 33:16 வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீங்கள் எங்களோட வருகிறதுனால் அல்லவா. அப்படியே பூமியின் மேல் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானும் உம்முடைய ஜனங்களை கையை தட்டி சொல்லு, விசேஷமானவர்கள். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? என்கிட்ட பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, ஆனா நான் விசேஷமான ஆளு. நீங்க வேணா செக் பண்ணீங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா, நீங்க ஒரு கடையில வேலை செய்றீங்களா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா, உங்களை மாத்திர அந்த இடத்துல விசேஷமா பார்ப்பாங்க. மற்றவர்களை பார்ப்பது போல உங்களை பார்க்க மாட்டாங்க, மற்றவர்களை நடத்துவது போல நடத்த மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீங்க போனாலே அசிங்கமா பேசுறதை நிறுத்துவான், நீங்க போனாலே சத்தமா பேசுறதை நிறுத்துவான், நீங்க போனாலே சிஸ்டர்னுவா, நீங்க போனாலே பிரதர்னுவா. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில் உள்ள சகல ஜனம் சொல்ல மாட்டீங்க. ஆமேனே. பொது இடங்கள்ல பாருங்க, நமக்கு இருக்கிற மரியாதை பாருங்க. பொது இடங்கள்ல மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களே கவனிச்சு பாருங்களேன், மத்தவங்க கிட்ட கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு எல்லாம் பேசுவான், நம்ம வீட்டுக்கு வந்தா கீப் சைலண்ட். ஆமேனா இல்லையா? இதெல்லாம் எப்படி வந்து தெரியுமா? அவருடைய விசேஷமான அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க நண்பர்கள் மத்தியில, உங்க உறவுகள் மத்தியில இன்னைக்கு மரியாதை உள்ளவர்களாய் மாற்றி இருப்பது என்ன தெரியுமா? அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை. அவர் உங்களை விசேஷமானவராய் மாற்றி. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு நீங்க எப்படி வேணாலும் இருங்க. எகிப்தியரின் பார்வைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி இல்லாம அலைஞ்சு திரியுறாங்க. ஆனா உங்க பார்வைக்கு தெரியும், என் மேல ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கு,
என்னோட ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கு, என்னோட வருகிற கண்மலை என் இயேசு இருக்கிறார். மற்றவங்க உங்களை பத்தி என்ன சொன்னாலும் நீங்களும் உங்களை அப்படி பரிதாபமா என்ன பண்ணிக்காதீங்க. ஐயோ எங்க அப்பா சொன்னார் பாருங்களேன், ஐயோ என் பொண்ணு கஷ்டப்படுது, எங்க சித்தி எங்க பெரியமா சொல்லுது, ஐயோ ஒன்னும் இல்லாத இருக்கிறேன், அவங்க சொல்ற பார்வை உங்க மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது. உனக்கான வழிகளை திறப்பதற்கு உன்னத தேவன் உன்னோடு இருக்கிறார். செங்கடல் திறக்க போதே. எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் டி.டி. லாசரையா கூட ஒரு 12 ஆண்டுகளா கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறேன். என்ன காரணம்னா அவருடைய விசுவாச வாழ்க்கையை நான் நிறைய படிச்சுட்டேங்க. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எக்ஸாம் செல்லில் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தார். ஊழியம் செய்து கொண்டே வேலையும் செஞ்சிட்டு இருந்தார். ஒரு நாள் உட்கார்ந்து டைப் படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் தெளிவா பேசுறார், உன் வேலையை ராஜினாமா செய்து விட்டு நீ முழு நேரமா என்னுடைய பணிக்கு வா அப்படின்னு சொல்றார். வாலிப வயது 25 26 வயது பையனை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல 45 வருஷத்துக்கு முன்ன குதிரை கொம்பு அந்த காலங்களில் சொல்றார். நேராக டைப் பண்ணாரு. டைப் பண்ணி கொண்டு போய் ரிசிக்னேஷன் லெட்டர் அவரோட ஹெட்டுக்கு வச்சாரு. ஹெட்டுக்கு வச்சோன்னா ஹெட்டு வாங்கி பார்த்துட்டு, பைத்தியம் ஆயிட்டியாப்பா நீ, பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு, வேலை அவன் யூனிவர்சிட்டியில் போய் மினிஸ்டருக்கு வீட்டில் நின்றுட்டு இருக்கான், உனக்கு போய் வேலையை ரிசைன் பண்ற. இல்லை எங்க கர்த்தர் சொல்லிட்டார், நான் போறேன், இந்த ரிசிக்னேஷன் அக்செப்டேஷன் பண்ண மாட்டேன், இதை வச்சிருக்கிறேன், உனக்கு எம்எல் போடுறேன், எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறியோ மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு நீ சரியானவன மூளை சரியானவன திரும்பி வா. என்ன சரியானவன திரும்பி வா அப்படின்னு வெளில கேன்டீனுக்கு வந்தா ஃப்ரெண்டுங்கெல்லாம் திட்டுறானுங்க, டே உண்மையிலே லாசர் உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுடா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா, இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ணுவ, இவ்வளவு படிச்சிருக்கிற, வேலை கிடைச்சிருக்குது, யார் பேச்சுமே கேட்கல. ரொம்ப நெருக்கமா அந்த ஒரு கேத்தலிக் நண்பர் சொன்னாரு, லாசர் நான் ஒன்னு சொல்லட்டுமா உனக்கு, என்ன சொல்லு, நீ இந்த மெட்ராஸ்ல கையேந்தி பிச்சை எடுப்பத என் கண்ணு பாக்குண்டா, நீ பிச்சை எடுப்பத நான் பாப்பாண்டா அப்படின்னு அழுது கொண்டே வெளியே வந்தார். அவன் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், நான் திரும்ப இந்த கேம்பஸ்குள்ள வரனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களோட, கர்த்தர் கொடுத்த காரோட தான். அந்த காலத்துல மினிஸ்டருக்கே சொந்த கார் கிடையாது, அந்த சான்சலருக்கு சொந்த கார் கிடையாது. இவர் சொல்றார் காரோட தான் வருவேன். வீட்டுக்கு வந்தாரு, மனைவி பிள்ளைங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. 2 பொம்பளை பிள்ளைங்க, மனைவி பிள்ளைங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு வாரமா வீட்டில் இருக்கிறார். அந்த பாஸ்டமா கேட்கறாங்க, என்னங்க வேலைக்கு போல, உடம்பு சரியில்லையா? ஒன்னும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது யாராவது திட்டாங்களா? ஒன்னும் இல்ல, நான் வேலைக்கு போல. ஒரு 15 நாள் கழிச்சு சொல்றாரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு. அந்த அம்மா வைத்தியம் வாயில அடிச்சுக்குது, ஐயோ பாவி மனுஷா, வாடகை வீட்டில் இருக்கிறோம் சிந்தாதிப்பேட்டில், வேலைக்கு போலன்னா எப்படி ஃபீஸ் கட்டுவேன், பிள்ளைங்களை எப்படி வாடகை கட்டுவேன், ஃபீஸ் கட்டுவோம், இன்னுமே புரியலையே. 150 ரூபாய் ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளை படித்து கொண்டுதாங்க, பெரிய மகள். அந்த அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியலன்னு உங்க பிள்ளையை கூட்டு போங்கன்னு அந்த வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நேரா சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்த கார்பரேஷன் ஸ்கூல், அங்க மீன்பாடி ஓட்டுறவங்க, ஏழை பிள்ளைங்க, பிளாட்பாரத்தில் இருக்க பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த பிள்ளையை சேர்த்தார். சேர்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணும்போது அவரோட கையெழுத்து ரொம்ப படிச்சிருக்கார். அந்த கையெழுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அட்மிஷன் போட்ட ஹெட்மாஸ்டர் கேட்டாங்களாம் ஒரு வார்த்தை, சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் பாஸ்டர். இந்த பொண்ணு யாரு? என் பொண்ணு. உண்மையிலே இது உங்க பொண்ணு தானா? எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க இருதயம்? உண்மையிலே உங்க பொண்ணா இல்ல தத்தெடுத்த பொண்ணான்னு கேட்கறாங்க அவங்க. இல்ல யாராவது அனாதை பொண்ணு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிப்பதற்கு முகாந்தரமே இல்லை, அங்கதான் ஃப்ரீ. 5 ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த பள்ளியில சேர்த்து விட்டு வரும்போது சொன்னாராம், ஆண்டவரே என் பிள்ளைகளை, ஆண்டவரே ஏழைகள் படிக்கிற, ஒன்றுமில்லாதவர்கள் படிக்கிற பள்ளியில சேர்த்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். 5 நாட்கள் கடந்து போனது. 5 நாட்களுக்கு பிறகு பிள்ளை போய் கேட்டாரு, ஸ்கூல் எப்படிமா இருக்குது? யாருமே ஒழுங்கா பேச மாட்டாங்கப்பா, எல்லாரும் தப்பு தப்பா கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறாங்கப்பா. சரிம்மா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வேற என்னம்மா? எல்லாருக்கும் யூனிஃபார்ம் புதுசா போட்டு வராங்கப்பா, எனக்கு மாத்திரம் யூனிஃபார்ம் இல்லப்பா, பழைய ஸ்கூல் யூனிஃபார்மை கிழிஞ்சதை போட்டு போறேன். அவருக்கு அந்த யூனிஃபார்ம் வாங்குவதற்கு கூட பணங்கள் இல்லை. அந்த பிள்ளையை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அந்த சூளை மேட்டில் போய் அந்த மொட்டை மாடியில் கொட்டா சபை, அப்பதான் ஆரம்பிச்ச சபை, அதுல போட்டுக்கொண்டு மேல வானத்தை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே என் நண்பன் சொல்லி அமிச்சா நீ பிச்சை எடுப்படான்னு, பிச்சை எடுக்கிற நாட்களுக்கு நான் வந்துட்டனோ, என் பிள்ளைக்கு ஒரே ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லாத நிலைமைக்கு வந்துட்டனோ தெய்வமே அப்படின்னு அழுதுட்டு வந்துட்டார் கீழே. அன்னைக்கு ராத்திரி கஞ்சி குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. காலையில் எழுந்து ஜெபித்தார். ஜெபித்த பிறகு காலையில எழுந்து அவர் வெளியே வருவதற்கு முன் ஒரு சகோதரி, சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்த சகோதரி, நல்ல மஞ்சப்பை 2 மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இங்க பாஸ்டர் டி.டி. லாசர் ஐயா யாருங்க? நான். நீங்க யார் சிஸ்டர்?
நாங்கள் இருக்கிற சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு 2 செட் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு 2 செட் யூனிஃபார்ம் வேணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்லை, நேற்று என் பிள்ளைகளுக்காக துணி கடையில் போய் துணி எடுக்கும்போது ஒரு சத்தம் என் காதில் கேட்டது. என் ஊழியக்காரனாகிய லாசர் அங்கே இருக்கிறான், அவனுக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை சொல்லி நான் சொல்றேன், நீ நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நீ நானும் வணங்குகிற தேவன் யார் தெரியுமா? ஏ தேவ ஜனமே, உனக்கும் உலக ஜனத்திற்கும் வித்தியாசத்தை கண்ட கர்த்தர் உண்டு பண்ணி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நான் சொல்றேன், அதனால அதை சொல்றேன், மற்றவர் உங்களை பார்க்கிற அந்த பரிதாபத்தின் பார்வை உங்களுக்கு இருக்கக்கூடாது. உனக்காக கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அடிப்பாரானால் காடைகளை கொண்டு வந்து உனக்கு குவிக்க முடியும். அவர் கண்மலையிலிருந்து உனக்கான தண்ணீரை கொடுக்க முடியும். உன்னை போஷிப்பதற்கு தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை பிடுங்கி உயிரை கொடுப்பார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எகிப்தின் பார்வைக்கு நீ அலைந்து திரியலாம், உன் உறவு பார்வைக்கு அலைந்து திரியலாம், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு அவர் நிலைமை என்ன நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு. எல்லாருக்கும் ஒரு காரு, கெஸ்ட் வந்தா கெஸ்ட்டுங்க போறதுக்கு ஒரு இன்னோவா. ஃபாரின்ல இருந்து எந்த கெஸ்ட் வந்தா அந்த ரூமை போய் பார்த்தோம் பாருங்க. ஒரு நாள் நாங்க மேல அலண்டு போயிட்டோம். நாங்க சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோட அவனை ராஜாக்களோட. அந்த ஜனத்துக்கும் ஜனத்துக்கு வித்தியாசம். ஒருவேளை நான் இன்னைக்கு பேசும்போது ஆவியில உணர்றேன், உங்க சொந்தக்காரங்க யாரோ வசதியா இருக்கிறாங்க, பிள்ளைங்க வேலை செய்யறாங்க, படிப்பு இருக்கிறாங்க, உங்க கையில ஒன்றுமில்லை என்பதற்காக உங்களை அற்பமாய் நடத்தி இருக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இதோ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு நாளுக்குள்ள வந்திருக்கிற. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருபோதும் என்ன நான் பலவீனமா பார்த்ததே இல்லை பாருங்க. எப்பயும் ஐஸ்வர்யன் மாதிரி தான் நடப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ரிச்சஸ். ஆமேன். வெங்காயம் 37 ரூபா போட்டுருந்தா 37 ரூபா வெங்காயத்தில் தான் வெங்காயம் வாங்குவேன். 34 ரூபா வெங்காயத்தில் என்ன பண்ண மாட்டேன். புரியுதா இல்லையா நான் பேசுறது? 4 ரூபாயில் ஏஎன்எஸ் நகரில் இடமே வாங்க முடியாது. கன்ஃபார்ம். ஆமாவா இல்லையா? நம்மளால 34 போய் நோண்டின்னு இருக்கு பாருங்க. அது தோல் இருக்காது, ஒன்று இருக்காது, அதில் சின்ன அப்படியே இந்த கருப்பு, அதை எடுத்து வாங்கலாமா வேணாம்? அதுக்கே அரை மணி நேரம். எதுக்கு எடுத்து கூடையில போட்டு கவுத்துட்டு போய் அங்க வாங்கினாலாம் எனக்கு தெரியும். இங்க யாருக்கிட்டே கர்த்தர் பேசுறாரு. ரொம்ப அற்பமா நினைக்காதீங்க. அவங்க கிட்ட போய் கீரைக்காரன் வருவான் பாருங்க. கீரைக்காரன் கிட்ட போய் எவ்வளோ 25 இன்னும் 2.5 லட்சமா சொன்னா, அதுகிட்ட பேரம் பேசி அடிச்சு நீ யாருன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. 25 30 போம்போ டிஃபன் சாப்பிட்டு தான் ஒரு இது கேட்டேன். கீரைக்காரி கிட்ட பேரம் பேசி வாங்குவாங்களாம். டாக்டர் வீட்டில் போய் லட்சமா கொடுத்துட்டு வருவாங்க. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ராஜா வீட்டு பிள்ளைகள். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகம் நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களை குறித்து உங்க பார்வை மாறணும். கிதியோன் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? எப்பா மீதியானியர் கைக்கு நீ உன்னை ரட்சித்து உன்னை விடுதலையாக நடத்த அற்பமான குடும்பம். நானே கீரைக்காரி கிட்ட பேரம் பேச வாங்குற நிலைமையில இருக்கிறேன். நானே பிபிக்கு மாத்திரை போட்டுன்னு இருக்கிறேன். நானே சுகர். நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை நம்ப மாட்டாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. உனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, உனக்குள்ள பலன் இருக்கு, நீ போமா உன்னை அனுப்புறேன்னா போக மாட்டேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கோவமா சொல்றாரு, போவியா? போக மாட்டியா? போக மாட்டேன். எனக்கு சரி ஒண்ணு பண்ணு, மாறு வேஷம் போட்டு எதிரியோட பாளையத்துக்கு போ. எதிரி பாளையத்துக்கு போய் அவன் உன்னை பத்தி என்ன பேசுறான்னு கேளு. என்ன பேசுறான் வாசிங்க. பைபிளே கையில் எடுக்கிறேன். 14 வாசி. 7:14 வாசி. யாத்திராகமம் 7:14. சாரி, நியாயாதிபதி 7:14. எதிரி சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானரையும் கையை தட்டி சொல்லி எதிரி உன்னை பார்த்து சொல்றா, இவன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. ஐயோ ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. சிஸ்டர், உன்னை பார்த்து உன் சொந்தக்காரன கலங்குறான் சிஸ்டர், பயப்படுறான். அவனுக்கு தெரிய போது நீ தான் முன்னேற போறன்னு. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நட்டையா குட்டையான்னு பார்க்கல, ஒண்ணுமே தெரியாது. எரிகோல சொல்றா ராகாப்பு, ஐயோ உங்களை நாங்கள் நினைத்த போது எங்கள் இருதயங்கள் எல்லாம் உருகி ஓடி உங்களை குறித்த அச்சம் எங்களை பிடித்து கொண்டது. அந்த அம்மா கிட்ட போய் மைக் கொடுத்து கேட்கணும், எம்மா இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறாங்க நீ பார்த்திருக்கிறியாமா? பார்த்ததில்லை. ஏன்? அவர்கள் மேலே ஒரு மேக ஸ்தம்பம் வருகிறதா, அவர்களோட ஒரு அக்கினி ஸ்தம்பம் வருகிறதா. அவர்கள் ஓக் என்கிற ராஜாவை அழித்தார்கள், சீகோன் என்கிற ராஜாவை அழித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் பிளந்ததாம். அவர்களுக்கு முன்பாக கையை தட்டி தான் சொல்ல,
எனக்கு முன்பாக அற்புதங்களை செய்கிற ஒருவர் இருக்கிற வரைக்கும் என்னை குறித்த பயம் என்னை ஆமே. அதனால தான் உங்களை வளர விடாமையே தட்டுறதுக்கு உங்க சொந்தக்காரனை வச்சே உங்களை என்ன பண்ணிடுறான், அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கு நவரச. அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னானா நம்மளால அப்படியே உழுன்னு ஆகி அப்படி என்ன ஆயிடுது, சுகர் 380 மாதிரி பட்டுக்குது. மாமா சொல்லிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தி அவனுக்கு பயம், நீ வளர்ந்துற போற, நீ ஜெயிச்சிட போறன்னு பயத்தனால உங்களை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்க மேல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்னாகம 23, 21, 23 வாசிங்க. நான் சொல்றாங்க, அந்த மந்திரவாதி சொல்றான், ஐயோ இந்த ஜனத்தின் மேல ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குதான். என்ன இருக்குதா சிஸ்டர்? வாசிங்க 21. யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை. கையை தட்டி சொல்ல, உன் மேல என்ன இருக்குது தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமென். முகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கீங்க? ஒரு ஆளி முகத்தையும் பார்க்கும்போது அனில் அம்பானி பொண்டாட்டி கூட அசிங்கமாகுது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆமே, அவ்வளோ மகிமை முகத்துல. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு பைபிள்ல போட்டு பாருங்க. முடியே கொட்டி சொட்ட மண்டையாகவும் சூப்பரா இருக்கிறார். ஆமே. ராஜாவின் ஜெய கம்பீரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜாவின் ஜெய கம்பீரம் நம் மேல. 23, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லையே. ராஜா உள்ளே இருப்பாரானால் அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரம், அவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட குறி, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின கையை தட்டி சொல்லு, என் மந்திர வல்லமை உடையட்டும், என் குடும்பத்தை அலகழிக்கிற வியாதியின் வல்லமை உடையட்டும், என் வீட்டுக்குள்ள போராட்டத்தை சண்டையை கொண்டு வருகிற ஆவிகள், சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவிகள் உடையட்டும். ஏன்? ராஜா எனக்குள்ள ஜெய கம்பீரமாய். ஆமெனா. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவு உங்களுக்கு எதிராக பயங்கர பிரச்சனை வந்தாலும் நீங்க பயப்படவே கூடாது. உங்களுக்கு முன்ன கோலியாத்து நின்னா நீங்க சொல்லணும், நீ உன்னுடைய பலத்தை நம்பி வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று அவர் நாமத்திலே வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் தலையை வாங்கி பேசணுங்க. கையில் என்ன இருக்குது பேசுறதுக்கு? 4 கூழாங்கல்ல வச்சுக்கினாடா பேசுற. ஆமா, நான் கூழாங்கல்ல நம்பல, என்னை அழைத்த தேவனை நம்புற. நான் என் பலத்தை நம்பல, என்னை தெரிந்து கொண்ட தேவனை நம்புற. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புற. எனக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமையை நம்புற. என் ஜெபாவியை நம்புற. என் உபவாசத்தை நம்புற. எல்லா சத்துருக்களை அழிக்கிற மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்து. ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஏங்க, உங்க மேல எவ்வளவு பெரிய ஆவி இருக்கு தெரியுமா? செத்து போன, உலர்ந்து போன எலும்பு உள்ள இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தினா நீ வாயை திறப்பாயானால் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையில சில மேல கர்த்தர் அந்த ஆவியை போடுறாரு. உனக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வருது. நீ உலர்ந்த எலும்புகளை பாற்று, நீ உயிர் பெற்று எழுவாயாக என்று சொன்னால் அதன் மேல் நரம்புகள் உண்டாகும், அதன் மேல் தசைகள் உண்டாகும், அதன் மேல் சதைகள் உண்டாகும். கர்த்தர் உன்னை உயிர் உள்ள. ஆமே. எங்க வாயில இருக்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. உன்னை தைரியமா கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க, எலும்பு பள்ளத்தாக்குல. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எப்பேற்பட்ட வியாதியில இருக்கணும், கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் கிடைக்கும். தொட்டு தொட்டு ஜனங்களை நீங்க சுகப்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்லி தரேன், தொட்டா அந்த ஆவி வந்துடும், பயப்படாத. கண்டிப்பா அந்த பயத்தோட ஜெபம் பண்ணா அந்த ஆவி வரும். சிலருக்கெல்லாம் பயம் பாருங்க, பேய் இருக்கிற வீட்டுல போய் பயம். ஆமா, விக்கிரக பேரை சொல்லி பயம். நோய் இருக்கிற ஆளுக்கு இப்படி ஜெபம் பண்ணுங்க, கையை பிடிச்சி இழுத்து வைப்பேன். நானா வெய் மாவுல போய் மாட்டு, பயத்தில் தானே வைக்க மாட்டேற கையை. நீ கை வச்சாங்க சொல்றாரு எசேக்கியா, இது உயிர் அடையுமா? அவனே பயந்துட்டான். ஆண்டவரே எனக்கு மூக்கு தெரியும், சொல்லு. நானா ஆண்டவரே சொல்லு. உலர்ந்து போய் கிடக்கிற இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? மகளே, இன்னைக்கு உன்னை அழைத்திருக்கிற ஊழியமே இதுதான், உயிர் அடைய பண்ணுகிற ஊழியம். மகனே, உன்னை அழைத்திருக்கிறது மரித்து போய் நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போனவர்களை, ஓ பிசாசு திருடி விட்டு இன்றைக்கு குற்றுயிர் குலை உயிராய் விட்டு போனவர்களை உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை. ஆமெனே சொல்லுங்களேன். நீங்க பயப்படக்கூடாதுங்க.
அவன் உங்களை பிசாசு அக்கினியில போடுற மாதிரி போட்டாலும் அக்கினி நடுவுல உன்னோட கூட 4வது புருஷனாய் உலாவுவதற்கு நீ கையை தட்டி சொல்லு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் ஐயோ, இந்த காலையில கர்த்தர் உன்னோட பேசுறாரு. உன் நடுவுல மகளே, ஒரு சேதமும் உனக்கு வராதபடி உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஏங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா கர்த்தர் வல்லம் இருக்குதுங்க. பேதுரு சொல்றான், பொண்ணு வெள்ளியா என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு என்கிற ஒருவர் எனக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. உன் சரீரத்தில் ஒரு மாற்றம். உள்ள செத்து போயிருக்கிற செல்ல பார்த்து சொல்லுங்க, செல்ல பார்த்து சொல்லுங்க, உயிர் அடைவாக எனக்குள்ள இருக்கிற ஓ இயேசுவின் நாமத்தில் நீ உயிர் அடைவாயாக. ஆமேனா, அல்லேலூயாவா. எரிகிற அக்கினி சூளையில. ஆமே. நான் சொல்லட்டுமா, நான் சொன்ன இந்த அடையாளத்தெல்லாம் வெளிப்படையா ஜனங்க பார்த்தாங்க. இவங்க கூட கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் இன்னைக்கு சொல்றேன். இந்த திருச்சபையை பார்த்து வெளிப்படையாய் கர்த்தர் உங்களோட இருப்பதை பிரத்யட்சமாய் உன் சத்துருக்கள் பார்க்கிற, உன் எதிரிகள் பார்க்கிற, உனக்கு விரோதமாய் நின்றவர்கள் பார்க்கிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ மந்திரத்தை அனுப்பணும், இவ்வளோ பயங்கரமான தீ மாதிரி பிரச்சனை அனுப்பணும். இதுல எப்படி நிலை நிற்கிறாங்க? அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களோட கூட இருக்கிறார் என்று. ஆமெனா, அல்லேலூயா. இதை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசி வளரணுங்க. இப்படிப்பட்ட அனுபவம் துளி கூட இல்லாம சில நபர்கள் வாழறாங்க. அதுதான் பிரச்சனையே. சிலர் வளர விரும்புவது இல்லை. வளர விரும்பினா உபவாசம் போடுவானுவா, அந்த ஜபத்துக்கு வாணுவா, இந்த ஜபத்துக்கு வாணுவா. என்னத்துக்குங்க வந்தங்க நான் எல்கேஜிலே சார், எல்கேஜிலே செத்துறேன் சார் செல்லலாம். இல்லை சிஸ்டர், நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் அன்னைக்கு நடந்ததுல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்களேன். பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். அபிஷேகத்தில் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க சொல்லுங்க. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை தட்டி மேல ஒரு வல்லமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மாறவில்லை. நீங்க வளர்ற வரைக்கும் இந்த வல்லமைகள்லாம் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. 1 to 10 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டிலே, ஒரு ஐஸ்வர்யானுடைய வீட்டிலே ஒரு பிள்ளை பிறந்தானாம். அந்த பிள்ளை வளருகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்த அடிமைகளோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தானாம். பாருங்க, அவன் நினைச்சுக்கிட்டான், இந்த அடிமை குழந்தையில நானும் ஒரு அடிமை குழந்தை. அவன் வளருகிற வரைக்கும் அது புரியவே இல்லை. வளர்ந்த பிறகு தகப்பன் சொல்றார், இனிமே நீ அடிமைகளோட விளையாடக்கூடாது. ஏன்பா அடிமைகளோட விளையாடக்கூடாது? அவன் கேட்கறான், நீ சுதந்திரவாளி,
இந்த வீட்டுக்கு எஜமான மாற வேண்டியவன். உன் மேல அபிஷேகம். ஆமேன்னு சொல்லுங்க. வளர்கிற வரைக்கும் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை. நீங்க வளர்கிற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இருக்காதுங்க. தம்பி, நீ ஆபீஸ்ல வேலை செய்யற, நீ சாதாரணமான ஆள் இல்ல. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உன் நிமித்தம் தான் மற்றவங்க பிழைக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, அந்த ஏரியாவே எரிஞ்சு நாசமானால நீ இருக்கிற இடத்துல உன்னோட கூட இருக்கிறவர்களை கத்த. ஏன்? நீ அடிமையை போல வாழ்வதற்கல்ல. அடிமையானவனுக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லை பாருங்க. ஆனா அவன் புருஷன் ஆன போது, பெரியவன் ஆன போது, இந்த அடிமைகளோடு இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த அடிமைகளை நடத்துவதற்கு, இந்த அடிமைகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, இந்த அடிமைகளுக்கு என்னால ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அதனால்தான் 1 கொரிந்தியர் 13:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:11 வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஆமென். எவ்வளவு நேரம் ஜெபம்? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு எனக்கு சொல்லிச்சு பாருங்க. பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னா கண்டுபிடிப்பீங்க. ஐயா கோச்சிக்காதீங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேன்னுச்சு. அதை வேற நான் சர்ச்சில் முக்கியமான ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன். இந்த சர்ச்சிலையா பாஸ்டர்? எந்த சர்ச்சிலும் சொல்ல மாட்டேன், மண்டே பிச்சின்னு போங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸை போட்டு அது யார்? அது இதுல ஒரு போராட்டம் என்னன்னா, யாருன்னு யோசிக்கிறதுல நான் பேசுறதை விட்டுருவோம். கோச்சிக்காதீங்க, ஓப்பனா சொல்லிடுறேன். என்ன ஓப்பனா? ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் தான் ஜெபம் பண்றேன்னுச்சு. ஏம்மா, நம்ம சர்ச்சுக்கு வர ஆளா நீ? ஆமையா, அதுக்கு மேல ஜெபம் பண்ண முடியல. பவுல் சொல்றார், குழந்தையா இருந்த போது 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினேன். புருஷனான போதோ என்னங்க? குழந்தை கேட்டவைகளை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் அம்மா பசிக்குது, நான் பட்டாலும் பால் புட்டி விட்டா என்ன நினைப்பீங்க நீங்க? கூலிக்கு ஒரு பால் புட்டி ஊட்டி என்ன நினைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அது கூட்டலாம், அது கூட்டலாம், எல்லாத்துக்கும் கூட்டினா நீங்க தப்பா. ஆனா இவனு கூட்டினா தப்பா நினைப்பீங்க பாருங்க. இப்பயே நீங்க 10 நிமிஷம் ஒரே ஒரு அதிகாரம் படுறதுல கொட்டுவாய் வந்து தூங்கிட்டா என்ன நினைப்பீங்க? பைபிளை திறந்தாலே ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர். குழந்தையை வளரவே விருப்பம் இல்லை. உன் மேல ராஜா ஜெய கம்பீரம் இருக்கு. உனக்கு விரோதமா மந்திரம் செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்லது. உனக்கு வர பிரச்சனை அக்கினி மாணி வந்தா கர்த்தர் என்னோட 4வது புருஷனா உலாவணும்னு நினைக்கிற நல்லது. நீ சொன்னாலே அப்படி அற்புதம் நடக்கணும், எலும்புகள் உயிர், நல்லது. அந்த அளவுக்கு வளரு, அந்த அளவுக்கு உயரே. உன் கையில் அதிகாரத்தை கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். நீ அடிமையா இருக்கிற வரைக்கும் என்ன நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியணும். வெளிப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியாததுனால தான் பல பிரச்சனை, சிக்கல்ல, பல வியாதியில மாட்டி, வறுமையில மாட்டி, கடன்ல மாட்டி வாழறீங்க. நீங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வானம் திறக்கும். உங்களுக்காக தேவதூத சேனை இறங்கும். யாக்கோபு யாரும் இல்லாத அநாதன் வனாந்தரத்தில் படுத்தான் சொன்னார். யாரும் இல்ல அநாத இல்லடா, எல்லா வாசல்களும் மூடப்பட்டாலும் நான் உனக்கு மேலாக நிற்கிறேன். கண்ணை திறந்து பாரு, நீ கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறேன். அவனுக்கு ஏன் தெரியுமா அந்த தரிசனம்? ஸ்டார்டிங்லயே நீ யாரு, அங்க போய் லாபான் வீட்டில் போய் விக்கிரக ஆராதனை காரணம் மாறிடக்கூடாது. நான் கூட இருக்கிறேன். நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த பிரசங்கம் நிச்சயமாய் உங்களை மாற்றும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். கண்டிப்பா நீங்க முன்னேற தான் போறீங்க. அல்லேலூயா. ஏங்க, இந்த வெளிப்பாடுனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா உங்களுக்கு கொண்டு வரும்? தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வருங்க. உங்களுக்கு நேரம் அக்கினி வராது, நான் சொல்ல மாட்டேன். உங்களை அக்கினி சூளையில போட மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விரோதமா மந்திரம் பண்ண மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு எண்ணத்தை கொண்டு வர. கையை தட்டி சொல்லுங்க. நீ சொல்லுவ, யார் என்ன வேணாலும் பண்ணட்டுமா. லெமன் எத்தனை வச்சா வீட்டுக்கு முன்னாடி? 3. இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு லெமன் ரைஸ் செய்யி, அட்டை செவ்வாய்க்கிழமை லெமன் ரைஸ் செய்யி. வெயில்ல நான் வந்தனா எனக்கு அதுல ஜூஸ் பண்ணி போடு. ஆமென் சொல்லுங்க. வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை பாதுகாப்பை கொண்டு வரும். இல்லைனா எவனா லெமன் வாங்கின்னு சைக்கிள்ல கட்டிட்டு போகும்போது அந்த கேரி பேக் 2 வீலர்ல உலாவி ஒன்னே ஒன்று உருண்டு கடகடன் கெட்ட நேரம் உங்க வீட்டு வாசல்ல நின்னாலும் நீ எந்தெந்த வரம் பெற்றவனை தேடி போடுவியோ அந்த வரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன்னா இங்க வரம் பெற்றவர் இல்லை. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல போய் தலையகளையோ கொண்டைய மண்டையை கொடுத்து அவனுக்கு ஒரு 5000 காணிக்கையை கொடுத்து ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை தேவ பாதுகாப்பை உனக்குள்ளே. கை நல்லா தட்டி சொல்லுங்களேன், எனக்கு வெளிப்பாடு வருமானால் தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வரும். ஆமே. நான் சொல்றேன், வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை வானத்தின் திரட்சியை கொண்டு வருங்க. தேவனுடைய திரட்சியை கொண்டு வரும்.
நான் யார் தெரியுமா? நான் அடிமை அல்ல. நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய. ஆமென். செவ்வாய்க்கிழமை என்னைக்கு எடுத்தேன்? போவாஸ் என்னைக்கு எடுத்தேன்? போவாஸ் ஐஸ்வர்யமான். போவாஸை விட ஐஸ்வர்யமான் என் இயேசு. பொண்ணு வெள்ளியும் அவருடையது. நான் சொல்றேன், அந்த திரட்சியை நீங்க அனுபவிக்கணும்னா ஒன்ன சொல்லுங்க, ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பொண்ணும் அவருடையது. நீங்க வேணா பாருங்களேன், இந்த தரித்திரத்துல வாழற வாழ்க்கை, கஞ்ச பிசினாரி வாழ்க்கை, இதெல்லாம் வாழ வரைக்கும் கையில காசே இருக்காதுங்க. நல்லா ரிச்சா நாளைக்கு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடு, நாளைக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே எதிர்காலமாச்சே, கொஞ்சம் எடுத்து வைப்போம், 2000 எடுத்து வைப்பார், 3000 செலவு வரும். நீங்க யாருன்னா முதல்ல வானம் திறக்கப்பட்டு போஷிக்கிற ஜனங்கள். கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தின் மன்னாவை திறப்பார். மாத்திரமல்ல, பொக்கிஷ சாலையை திறக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. டெய்லி தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தரோட திரட்சி என் மேல். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை குறித்த வெளிப்பாடுகள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அற்புதங்களை நிகழ வைக்குங்க. இந்த வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையை குறித்த உங்கள் பார்வையே மாற்றி உங்களை வேறு மனுஷனா மாத்திரும். இது வரைக்கும் சாதாரண கழுதையை தேடி அலைஞ்ச ஆளா இருப்பீங்க. கழுதையை தேடி அலையிறதுன்னா என்ன கேட்டீங்கன்னா, பழப்புக்கு கழுதை தேடி அலையிறது அடிமைத்தன வாழ்க்கை. கழுதைனால அடிமைத்தனம். ஆனா வந்தபோது கழுதையை தேடி வந்தவனா வந்தான். ஆனா சாமுவேலை சந்தித்த பிறகு கீழே இறங்கி போகும்போது கர்த்தர் அவனை வேறே மனுஷனா கையை தட்டி சொல்லுங்களேன், நான் வரும்போது சாதாரண நபர் தான். இந்த ஆலயத்துக்கு தேவனை தேடி வரும்போது ஒரு அடிமையை போல தினந்தோறும் பிழப்புக்காக நடத்துறவனாய் வந்தேன். போகும்போது என் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன தெரியுமா? என்ன அபிஷேகம் தெரியுமா? அவனுக்கு 3 அபிஷேகம் சொல்லட்டுமா? 1 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அபிஷேகம். சவுலும் தீர்க்க தரிசியோ தீர்க்க தரிசனம். 2வது ஜனங்களை ஆளுகிற அபிஷேகம். 3வது ராஜ அபிஷேகம். உன்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் தைலத்தினுடைய அபிஷேகம் அல்ல, பரலோகத்தின் அபிஷேகம். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. ஐயா, உங்களை வேற மனுஷனா மாத்தணும் கர்த்தர் விரும்புகிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய், ஆளுகிறவனாய், ராஜாவாய். ஆமென். சாமுவேல் ஊற்றிய அபிஷேகமே அப்படின்னா பரலோக தேவன் ஊற்றிய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. நீங்க நம்பணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வித்தியாசமானவர்களுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க வித்தியாசமான ஆளுங்க. அதனால தான் உங்க நட உட பேச்சு கீச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குது பாருங்க. மனைவி சொல்லியோ நீ வித்தியாசமான, நீ சொல்ல ஆமா வித்தியாசமானவன். பொண்டாட்டி சொல்ல நான் வித்தியாசமானவங்க, மற்ற லேடி மாதிரி கிடையாதுங்க. நான் அவங்களாம் உப்பு போட்டாங்கன்னா நான் உப்பு போட மாட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா தான். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாத்துலயும் வித்தியாசம். உங்க பிள்ளைங்க வித்தியாசமானவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் கீஞ்சி போன பேண்ட் போட்டுருந்தா கூட வித்தியாசமானவன் தான். நம்ம பிள்ளைங்க வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பாருங்களேன், நம்ம பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா நம்ம சொந்தக்காரனுக்கு ஒரு எரிச்சலாவே இருக்குது பாருங்க. என்னமோ தெரியல, இவங்க அழகா இருக்கிறதுனாலயோ இல்ல என்னமோ தெரியல, பிடிக்கவே மாட்டேங்குது அவங்களுக்கு. வித்தியாசமானவங்க. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க குடும்பமே வித்தியாசமானது. ஏன்? உங்க தேவன் வித்தியாசமானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வெளிப்பாடு வந்துட்டா உங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் மாறிடுங்க. கடன் மாறும், வியாதி மாறும். இந்த சபைக்கெல்லாம் பல லட்சம் கடன்ல வந்த ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஒரே நல்ல தலைகீழா மாத்தி போட்டார். பல போராட்டத்தில் வந்தவங்க ஒரே நாள்ல கர்த்தர் மாற்றினார். எத்தனையோ பிரச்சனைகள். ஏன்? அவர்கள் யார் என்பதை. ஆமென். உங்க கடன் மாற போதுங்க, உங்க வியாதி மாற போகுது, உங்க வறுமை நீங்க போகுது, உங்க எதிரி சாவ போறான். எதுவுமே உங்களை தொடாமல் பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்க. எழுதி வச்சுக்கோங்க, எதிரி சாவ போறான். ரொம்ப தொல்லை கொடுத்துட்டான் உங்களை, ரொம்ப உங்களை போராடிட்டான். நடக்க போகுது. அடுத்த ஆகஸ்ட் 17க்குள்ள நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சிலரோட சொல்றேன். நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டீங்க, 10 முறை அவனை மன்னிச்சிட்டீங்க. ஆனா அவன் திருந்தற மாதிரி இல்லை. கர்த்தர் தன் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்களா வாழுங்க, தேவனுக்கு பிரியமா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க. பிசாசு குற்றம் சாட்டுவதற்கு இடமே கொடுக்காதீங்க, இடமே கொடுக்காதீங்க. ஆவிக்குரியவர்களா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, தேவனுக்கு பிரியமா வாழுங்க. பிசாசு குற்றம் சாட்டுவதற்கு இடம் கொடுக்காம வாழுங்க. கர்த்தர் உங்களை விசேஷமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை பத்தி பேசணும்னு வந்தேன். அந்த ஆளு உலகத்தையே அலற விட்டவர், எகிப்தை அலற விட்டவர், பார்வோனை தலை குப்புற வச்சவர். மோசே என்கிற ஒரு மனுஷன் எப்படி அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் பிறந்த மனுஷன் இவ்வளவு வல்லமை உள்ள மனுஷனா மாறினாரு? அவர் மேல அப்படி என்ன ஒரு தேவ அபிஷேகம் வந்தது? எதனால இது அவருக்குள்ளே உண்டாச்சு அப்படின்னு பேசணும் தான் வந்தேன். ஆனா இப்பயே மணி 9:40 ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு உங்களை நிச்சயமா ஆச்சரியமாய் மாற்றும். நல்லா கவனிங்க. நம்ம தேவன் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க.
எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார், பரலோகத்தில் இருக்கிறார், திருப்பதியில் இருக்கிறார், மேல்மலையில் மேல்மருவத்தூர்ல ஓடுறான். அந்த மாதிரி ஓட நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள உட்காந்துட்டுனா பாஸ்டர் பண்றாரு, உங்ககிட்ட பேச தயாரா இருக்கிறார். நீங்க அவர் சத்தத்தை கேட்க தயாரா இருந்தா அவர் உங்ககிட்ட பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபோன் பண்றீங்க உங்க மாமாவுக்கு, மாமா ஃபோன் எடுத்து கிளிக்னு ஆயிடுச்சு, 0 1 2 3 ஓடுது, ஃபோனில் ஓடுது. அலோ 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 அலோன்றீங்க, மேலேருந்து சத்தம் வரல. தொடர்ந்து சொல்லுங்க, மாமா சாப்பிட்டீங்களா, மாமி எங்கே போய்க்கிறாங்க மாமா, அப்படியே ஆபீஸ் பேசுவீங்களா? எதிர் சைடில் என்னவே இல்லை, சத்தமே இல்லை. டமானு கட் பண்ணிட்டு திரும்பியும் போட்டு திரும்பியும் அதே பிரச்சனைனா, என்ன சிக்னல் கோளாரா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, உடனே பிளைட் மோடு போட்டு திரும்பி ரினியூ பண்ணி எப்படியாவது பேச. ஆனா இந்த ஜெப வாழ்க்கை மட்டும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பயுமே ஒன்வே தான் நம்மளுக்கு. என்ன ஒன்வே? கட கட கடன். ஆண்டவரே, இந்த ஸ்கூல் பசங்க பார்த்துறீங்களா, 2SR 1 2 1 2 3 SR 4 அகர முகர ஏத்தெல்லாம் ஆதி பகவான் அதற்றே உலகு அகர வர அவர பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல கண்ணை முடிப்பேன் பாருங்க. நான் மேக்ஸ் டீச்சர் வந்தான்னா ஓட்டுருவேன். ஏன்னா அந்த வாய்ப்பாடை கேட்டே என்ன சாவச்சிடும் அந்த டீச்சர். இப்போ வரைக்கும் வாய்ப்பாடு சொல்ல தெரியாது. எத்தனை பேர் நம்புவீங்க? ஒரு வாய்ப்பாடு தெரியும், ஒன்னா வாய்ப்பாடு தெரியும். அதை தவிர இப்போ வரைக்கும் பெருக்கிறது தெரியாது. நான் பொய்லாம் சொல்லலை. நம்மளுக்கு வண்டி கால்குலேட்டர் கண்டுபிடிக்கல, நான் காலி சொல்லி என் மனைவி கூட சொல்லி, மேக்ஸில் அது 99 எங்க இப்படி கூட்டணுங்க, இப்படி கூட்டுறது தெரியும், பெருக்கிறது தெரியாது. வகுக்கிறதுக்கு பாருங்க, ஐயோ அது நம்மளை வகுந்துரும். அந்த டீச்சருக்கு முன்ன போய் மேக்ஸ் டீச்சர் கிட்ட சொல்லுவான் பாரு, இந்த படிச்சாலாம் ஒப்பிப்போம் அப்படியே கண்ணு முன்னு, 7 10 14 18 18 22 22 8ஆம் வாய்ப்பாடு 12ஆம் வாய்ப்பாடு. இந்த சனி இந்த ஸ்கூலை விட்டு தெத்தின இவனால் தான்டா நம்மளுக்கு அடின்னு சொல்லுவோம் நாங்க. இந்த நல்லா படிக்கிறவனால தான் கேட்டவனுக்கு அடி, படிக்காதவனுக்கு அடி தெரியுமா உங்களுக்கு? அவன் படிச்சுன்னு வரான, உனக்கு என்ன வலிக்குதுன்னா கில்லும் இங்க கில்லு எங்க டீச்சரு. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா, ஜப வாழ்க்கையில நேராக காலையில் போக வேண்டியது, ஒரு துணி எடுக்க வேண்டியது, விரிக்க வேண்டியது, ஒரு டேமரின் நேற்று சோத்திர பலி. ஆண்டவரே ஆதி பிதாவே சோத்திரம், அன்பின் பிதாவே சோத்திரம், 1000ங்களுக்கு சோத்திரம், 7000 சோத்திரம், 8000 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே இந்த பாரமான ஜெபத்தை, ஆண்டவரே இந்த பிரச்சனையை, ஆண்டவரே இந்த போராட்டத்தை பாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வஞ்சிச்சாடி பொங்கி இந்த வரண்டி, ஆமா பாலை வச்சுட்டு வந்து ஜெபம். காமெடிக்கு இல்ல, சீரியஸா பேசுங்க. சிம்மில வச்சுட்டு வந்து ஜபம். சிந்தனெல்லாம் சிம்மில வச்சாலும் பொங்கிடுமோ? ஒருவேளை பொங்கி கேஸ் ஆஃப் ஆயிட்டு கேப் ஃபார்ம் ஆயிடுமோ? அதுலயே சிந்த, ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் என் நிலைமை உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், இன்னும் அக்னியில தூக்கி போட்டாங்களான்னு கேட்டேன். என் சகோதரி உரிமையா பேசுவேன், அக்னியில தூக்கி போட்டாங்க உங்களை அப்படின்னா, பாஸ்டர் நாங்க அக்னியில போட்டவனே ஆராதிச்சான், ஆமாவா இல்லையா அப்படின்னு பாருங்க. பாஸ்டர் நான் வச்சிடறேன்ட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க ஐயா. ஒன் வேவா ஜபம் இருக்கிற வரைக்கும் மோசே ஆசரிப்பு கூடாரத்துல நோஞ்சார்னா கர்த்தர் பேசாம வெளில வரமாட்டார். சொல்லுங்க ஆமீன். இவர் பேசுறதுக்காக அவர் காத்து நிற்கிறார் கேருபீன்கள் மத்தியில. இந்த வானத்தையும், வானம் அவருடைய, பூமி அப்ப அவர் எவ்வளவு பெருசு இருப்பார் பாருங்க. இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிற நேரத்தில் லண்டன்ல பயங்கரமா கிரியை செஞ்சு நிற்கிறார். ஆப்பிரிக்கால இவன் சொல்றான் பாருங்க, இந்து அவர் தூணிலும் இருப்பார். அவர் எங்க ஆண்டவர்? ஆமேன்னு சொல்லுங்க. நீ தான் உசிலம்பட்டியில ஒருத்தரை வச்சுங்கிற, மலையாளப்பட்டில் ஒருத்தரை வச்சுங்கிற, கேரளால அவர் எங்க தூம்புல இருக்கு போறாரு, துரும்புல இருக்கு போறாரு. அது எங்க ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, கேபீர் மத்தியில் உட்காந்துட்டு இருக்கிறார். காலங்காத்தாலையும் வருவான் வந்தோடனே மோசே என்றார், சொல்லும் ஆண்டவரே நான் சொல்றத போய் உன் ஜனத்துக்கிட்ட சொல்லு. என்ன நினைக்கிறீங்க ஜபனா? நீங்க லிஸ்டா சிம்மில் வச்சுட்டு வந்தா சொல்லுங்க. குழந்தை குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வந்தாரன் பாஸ்டர் இருந்து ஒரு அம்மா. என்ன ஜெபம் பண்ணுவேன் உண்மையா சொல்றேன் பாஸ்டர். குழந்தைன்னா குழந்தை நினைச்சுக்க போறீங்க, 8ஆம் கிளாஸ் பொண்ணு. அது நீங்களும் உட்காந்துருங்க பாஸ்டர், அதுவும் குளிச்சுட்டு வந்துடும், ஜெபம் பண்ணிடலாம். அதுக்குள்ள நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள என்னம்மா ஜெபம் பண்ணுவேன்? இந்த வாய்ப்பாடு சொல்ற மாதிரி அந்த இங்கிலீஷ்ல சிலதெல்லாம் தமிழே எழுதி படிப்பேன் பாருங்க. நான் பயங்கரமா நாள் அந்த காலத்திலேயே, ஏன்னா இங்கிலீஷ் நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாதா. திஸ் இஸ் நாட் ஃபார் ஆன்சர், திஸ் மீன்ஸ் தமிழை எதிரானுவேன். தமிழை எழுதி ராத்திரி எல்லாம் மனப்பாடம் பண்ணி அடிச்சுட்டு வந்த டீச்சர் இங்கிலீஷ்ல போய் திஸ் இஸ் யுவர் வாட்ஸ்அப், ஏய் கண்ணை திறந்து சொல்லு, உங்களை பார்த்தா வராது டீச்சர். அந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு ஆண்டவரை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது.
ஒரு நாளைக்கு ஒரு சத்தமாவது கேட்டுனுங்க. ஒரு நாளைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, இந்த ஆவியில் வர சின்ன உணர்வை கூட மிஸ் பண்ணுறக்கூடாது. உள்ள காலையில் ஜெபிக்கும் போது ஒரு சின்ன உணர்வுல பேசுவார். அந்த சத்தத்துக்கு கவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச. இந்த அனுபவத்துக்கு உங்களை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேங்க. காலையில் இந்த பாஸ்டர் தூங்கிய விடக்கூடாது. 6:15 ஃபோன் பண்ணணும், 5:30 ஃபோன் பண்ணணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒன்று சொன்னார். பாஸ்டர் என்ன சொன்னார்? 3 மாடியில கட்டுறோம் பாஸ்டர், அதை செய்ய போறோம் ஊழியக்காரங்கிட்ட சொல்லு. அப்படி யாராவது பண்ணணும்னு நான் பார்க்குறேன். மாடு முட்டிச்சு, சாணி போடல, அதை போடல, இதை போடல, பாம்பு கட்சி பூச்சி, அதை கட்சி பூச்சி, ராத்திரி வச்சு மொந்த தூக்கி முட்டான், பீரோ திறந்துக்குது பாஸ்டர். இதுக்கு தான் பாஸ்டர் வரணும், போலீஸா பாஸ்டர்? சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் தியாகம், கொஞ்சம் அர்ப்பணிப்பு இருக்கணும். எலியா மேல இருக்கிற வரம் 2 மடங்கு வேணுமா? யாருக்கு? எலிசாக்கு. அவர் சொல்றாரு, போடா போடா போடா, நான் ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு போறேன், நீ போடா அப்படின்றார். ஆமா, விட மாட்டான்றான். இல்ல, கில்கால் பயங்கரமான இடம், அங்கெல்லாம் என்னால அபிஷேகம் பெற்றவனால தானே போக முடியும், உன்னால வர முடியும். வருவேன். சர்ச்சை பாருங்களேன், வான்றோம். குடும்ப ஆசீர்வாதம் கூட்டத்துக்கு வா, வாலிபர் கூட்டத்துக்கு வா, பாஸ்டிங் பிரேயருக்கு வா, தேசத்துக்கு போது நம்பாளு. நான் ஏன் வரேன்? அவன் வர வேணாம் இடத்துல ஃபாலோ பண்றான் சிஸ்டர். 2 மடங்கு அபிஷேகம் என்ன தெரியுமா? எதுக்கு தெரியுமா 2 மடங்கு அபிஷேகம்? உன் மேல இருந்த அபிஷேகத்துல ஒரு பொம்பளை வார்த்தைக்கே பயந்து போய் ஓடிப்புட்ட ஆளு நீ. யாரு? எலியா. என்ன பயமுத்த எசபேலுக்கு அக்காலே வந்தால்னா கூட என் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆவிகளுக்கு பயப்படாதபடி ஓடுவதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. கஷ்டம் சிஸ்டர். அவன் பயங்கரமான ஆள், அவ்வளவு சீக்கிரம் சால்வை கொடுக்கல பாருங்க. அவன் பாவம் இருந்தாலும் 14 வருஷம் கைக்கு தண்ணி ஊற்றி உன் துணியெல்லாம் தோச்சு போட்டு உன் கூடவே இருந்தார எலிசா. ஒரு சால்வை கொடுக்கறதுக்கு என்னப்பா அவனுக்கு? கொடுக்கவே மாட்டார். கடைசியில் சொல்றாரு, நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ பார்த்து கொண்டே இருப்பாயானால். அப்படின்னா என்ன தந்துறீங்களா? நீ தூங்கக்கூடாது. என்னை எப்போ கர்த்தர் எடுத்து போவார்னு தெரியாது. தூங்கக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, என்னையே ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக 2 மடங்கு வரும். அவர் மேலே போய் போடுறது கூட மனசு வரல. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் என் கற்பனை இருந்தாலும் இவனுக்கு 2 மடங்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போயிருப்பாருங்க. அந்த பரலோக வண்டியில் ஏறணும்னு வந்த தேவதூதன் பிடிங்கி போட்டிருப்பான் மேலேருந்து. இயேசுவின் நாமத்தில் வரம் பெறது, கர்த்தர் பேசுற வெளிப்பாடை கேட்கறது, கர்த்தரோட உறவாடுறதுன்றது குழந்தையா இருந்தால் முடியாது. அடுத்த வாரத்தில் மோசேயோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர் எப்படி கையை நீட்டினா அற்புதம் நடந்தது, அவர் சொன்னா செங்கடல் பிளந்தது. கர்த்தர் செய்யலைங்க, மோசேவை கொண்டு செய்தார். உங்களை கொண்டு தான் உங்க குடும்பத்துக்கு செய்ய போறார். உங்களை கொண்டு தான் தேசத்தை அசைக்க போறார். உங்களை கொண்டு தான் இந்த சபையை நிரப்ப போறாரு. உங்களை கொண்டு தான் இங்க ஊழியம் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த வாரம் மோசே பத்தி பேசலாமா? எல்லாம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என்னே சுதீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சந்தோஷம் வரப்போது வீட்டுக்குள்ள. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும். மங்காத அபிஷேகத்தை கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். மங்கள சொல்லுங்க. ஆஹா என் தேவன், ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என் குடும்பத்தோட நீர் இருப்பதினால, என் வேலையோட நீங்க இருப்பதினால, சொல்லுங்க சொல்லுங்க. எதினால் நீர் என்னோடு வருவதினால். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷமானவர்கள். எங்களுக்கும் எகிப்தின் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் ராஜாவின் ஜெய கம்பீரத்தை உள்ளே வைத்திருக்கிறவர்கள். எங்களை தூக்கி அக்கினியில போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க மேல இருக்கிற அபிஷேகம் எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகளை விழப்பண்ணும். எங்க உறவுகள் மத்தியில் எங்களுக்கு ஒரு கொம்ப கொடுத்து உயர்த்தும். எங்களை நீ நடத்த போற விதத்தை பார்த்து இருதயங்கள் கரைந்து போனதுன்னு சொல்ல போறாங்கப்பா. அப்படி எங்களை நடத்துங்க. இந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் ஒன் வே பிரேயர்ல நிற்க கூடாதப்பா, டூ வே பிரேயர்ல மாறணும். கர்த்தர் முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அபிஷேகம், ஒரு ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இவர்கள் வளரணும். குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் நடந்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை விட்டு விட்ட மகளே, எலும்பு பள்ளத்தாக்குக்கு உன்னை கொண்டு போக போறேன். உலர்ந்து போய் கிடக்கிற ஜனங்கள் மத்தியில் உன்னை கொண்டு போக போறேன். இங்கே ஒரு தீர்க்க தரிசனி இருக்கிறாள், இங்கே ஒரு தீர்க்க தரிசனி இருக்கிறாள். இவள் கையை வச்சா வியாதி சுகமாகும். இவளுக்கு கொடுக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. உன் மேல என் கிருபை இருக்குது. ஏ சீயோன் குமாரத்தியே, பாபிலோனில் கூடி இருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன்னை நீயே விடுவித்துக் கொள். ஒரு அபிஷேக மழை. நீ என் வாயா இருக்க போற சகோதரனே, நீ என் வாய். நீ சொன்னினா உன் வார்த்தையின்படி பனியும் மழையும் பெய்யாதபடி இயற்கையின் மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு வல்லமை உன் மேல் இறங்குது. இது வேற யாருக்கும் புரியாது. இது உனக்காக உன்னோடு நான் பேசும்படி கால் ஒன்றை நிலுக்கிற வார்த்தை. இந்த சபையில ஆண்டவரே, மகிமை தங்கின ஸ்தானம் உள்ள விசுவாசிகள் எழும்ப கிருபை தருவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இங்க மேல உங்க அபிஷேகம் இருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், வல்லமை அத்தனையும் இந்த பிள்ளை மேல் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை எல்லாம் அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. மாலையில் நடக்கிறேன்.
அந்த வலிமையான குடும்பம், வளமான குடும்பம் மீட்டிங்க்கு வாங்க. தெரிஞ்ச